வாக்கியனின் சிவவாக்கியம். காய் இல்லாத சோலையில் கனி உகந்த வண்டுகள். காய் இல்லை, அது ஒரு சோலை, அதில் கனி உகந்த கனியை போன்ற வண்டுகள். ஈ இல்லாத தேன், ஈ கிடையாது ஆனால் தேன், அதை உண்டு ராப்பகல் உறங்குகிறீர். பாயில்லாத கப்பல் ஏறி அக்கறைப்படுமுனே வாயினால் உரைப்பதற்கு மேவுமோ மௌன ஞானமே. உரைப்பதற்கு மேவுமோ மௌன ஞானம். காய் இல்லாத சோலை, கனி இல்லாத வண்டு, ஈ இல்லாத தேன், இது மெய்ப்பொருள் சார்ந்த ஒரு விஷயம். இதை புரிஞ்சுக்காமையே நீங்கள் ராப்பகல் உறங்குறீங்க, அதை உண்டு உறங்குறீங்க. பாய் இல்லாத கப்பல், பாய் காற்று அடித்தா பறக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. காற்றே இல்லாத ஒரு கப்பல் ஏறி அக்கறைக்கு படும், முன்னூறு கடைக்கு போகும்போது வாயினால் உரைப்பதற்கு மௌன. ஸோ மௌன ஞானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு குரு மூலயமா அதை அவர் சொல்லி கொடுத்துட்டாருன்னா நீங்கள் ஞானம் உங்களுக்கு வந்துடும். அந்த ஞானத்தை நீங்கள் உரைக்கிறதுக்கு வேணுமோ. பேய்கள் என்று நீர் விதக்குகின்ற பெயர்கள் பேய்கள் பூசை கொள்ளுமோ, பிடாரி பூசை கொள்ளுமோ, ஆதி பூசை கொள்ளுமோ, அனாதை பூசை கொள்ளுமோ, காயமான பேயலோ கணக்கறிந்து கொள்ளுது. பேய்ன்றீங்களே, காயத்தில் இருக்கிறதும் பேய் தானே. இது காயமான பேய், அது காயம் இல்லாத பேய். இது உடம்பு இருக்கிற பேய், அது உடம்பு இல்லாத பேய். இது புரியாமல் பேய்ன்னு வேறு எதை சொல்கிறீங்களே. பிடாரிக்கெல்லாம் பூசை கொடுக்குறீங்களே, அந்த பிடாரியும் பேய் தானே. இது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறார். மூல மண்டலத்திலே முச்சதிரம் ஆதியாய் 4 வாசல் எம்பிரான் நடுவுதித்த மந்திரம் கோழி 8 இதழுமாய் குளிர்ந்த வந்த தீட்டுமாய் மேவு வேறு காண்கிலீர் விரைந்ததே சிவாயமே. மூலமண்டலத்தில் முச்சதுரம் ஆகிடும். மூலமந்திரம், மூலமண்டலம், மூலாதாரம், மூலம், அங்கே கணபதி இருக்கிறார் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஏனை பலம் உள்ளதாக இருக்குது. முச்சதுரம் மாதியாய் 4 வாசல் நம்பிரான் நடுவுதித்த மந்திரம் கோழி 8 இதழுமாய் குளிர்ந்த வெந்த திட்டமாய் மேலும் வேறு காண்கிறேன் விளைந்தது. சிவாய நமம் அப்படின்னு சொல்கிறது பூதங்கள் 5 உள்ளேருந்து எழுந்து மேலே வருது. இதை வேற ஒன்றுமே நான் காணல, அது விளைஞ்சது தான் சிவாயம் அப்படின்றார். ஆதி நாடி நாடி ஓடி காலை மாலை நீரிலே ஜோதி மாலை மான நாடி சொல்லிழந்த தூவெளி ஆதி கோடி நெற்பறிந்த தகாரமாகி ஆகமம் பேதமாகி பிறந்துடல் இருந்தது. ஆதி நாடி நாடி ஓடி காலை மாலை நீரிலே, ஆதி நாடி நாடி ஓடி காலை மாலை நீரிலே ஜோதி மூலமான நாடி சொல்லியிருந்த தூவெளி. சொல்ல முடியாத ஒரு தூய வெளி, வெட்ட வெளி, பரவெளி, பரபிரம்மம், சூன்யம், பகவான். அது ஆடிக்கூடி நெற்பறித்த தகாரமாகி ஆகமம் பேதமாகியே பிறந்துடல் இருந்தது. பெரிய நிறைய பேதங்களாக பெரிய வேறு மாற்றங்களாக இந்த உடம்பாகி மீண்டும் அது இறந்துச்சு. அதனால தான் இங்கே இறந்தவர் பிறப்பது இல்லைன்னு சொல்கிறார். பாங்கினோடு இருந்து கொண்டு பரம நஞ்செழுத்தினம் ஓங்கி நாடி மேல் இழுத்து உச்சரித்த மந்திரம் மூங்கில் வெட்டி நாறு உரித்து மூச்சில் செய் விதத்தினில் ஆய்ந்த நூலில் தோன்றுமோ அறிந்துணர்ந்து கொள்ளுமே. நீ சுவாசகதியை சிரிப்பாண்டி பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை புத்தகங்களை படித்து எப்படி புரிஞ்சுக்க போகிற? அதில் எப்படி பண்ண முடியும்? பாங்கினோடு இருந்து கொண்டு பரம நஞ்செழுத்து. பாங்கினோடுனா உறவுகளோடு, மனைவியோடு, கணவனோடு, இப்படி உறவுகளோடு நீங்கள் இருந்து ஓங்கி நாடி நின்று உச்சரித்த மந்திரம். ஓங்கி நாடி மேல் இருந்துன்னா எது நாடி ஓடி வந்தோ உயர்கதின்னு சொல்லுவேன் நான். அதை நற்கதி, உயர்கதி அப்படிலாம் சொல்லுவேன். நற்கதி அடைந்து விட்டேன், கதின்னா சுவாசம், அதை அடைஞ்சிட்டேன். நார் உரிச்சி மூச்சில் செய்கிறது மாதிரிலாம் இல்லாமல் அதை அறிந்துணர்ந்து உங்களுக்குள்ள புண்டரீக மத்தியில் உதித்தெழுந்த ஜோதியை மண்டலங்கள் முன்னினில் மண்ணுகின்ற மாயனை அண்டரண்டம் முற்றெழுத்து அருந்துரிந்த வள்ளீரில் கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லை. புண்டரீக மத்தியில் உதித்தெழுந்த ஜோதியை மண்டலங்கள் மூன்றினோடு மண்ணுகின்ற மாயனை அண்டரண்டம் போரெடுத்து அறிந்துணர்ந்த வள்ளீரில் கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பது இல்லை. கண்ட கோயிலெலாம் தெய்வம்னு கையெடுக்கத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க. யார் ஒருவர் புண்டரீக மத்தியில் உதித்தெழுந்த ஜோதியை கண்டுனாங்களோ அவங்க அப்படின்றார். அம்பலங்கள் சந்தியில் ஆடுகின்ற வம்பனே அம்பலுக்குள் அண்டனாய் நிற்பதாதி வீரனே அன்பருக்குள் அன்பராய் நின்ற ஆதிநாதனே உம்பருக்கும் உண்மையாய் நின்ற உண்மையே. அம்பலங்கள் சந்தியில் ஆடுகின்ற வம்பனே, அங்கே எங்கேயுமா போய் நான் தான் பெரிய ஆளுன்ட்டு போய் ஆடின்னு வம்பு இருக்கிறியே. அன்பனுக்குள் அன்பனாய் நிற்பது ஆதி வீரனே. யார் அன்பானவர்கள்? இந்த உலகத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் எது அப்படின்னா அது அன்பு மட்டும்தான். அன்பருக்குள் அன்பையாய் நின்ற ஆதிநாதனே, உன்பருக்கும் உண்மையாய் நின்ற உம்பர்னாக்கா தேவர்கள், அவங்களுக்கும் நின்றதும் இந்த உண்மை ஆதி
நாதனே. அண்ணலாது தேதடா அறிந்துணிந்த மந்திரம் தன்னலாக வந்தவன் சகல புராணம் கற்றவன் கண்ணனாக வந்தவன் காரண துதித்தவன் உன்னனாவது எதடா உண்மையான மந்திரம். அண்ணனாவது எதடா, அண்ணன் அப்படின்னு சொல்லிடுறாங்களே பெரியவங்க. அறிந்துணர்ந்த மந்திரம் தன்னலாக வந்தவன் சகல புராணம் கற்றவன் கண்ணனாக வந்தவன் காரண துதித்தவன் ஒன்னதாவது எதடா உண்மையான மந்திரம். சகல புராணமாக கட்டிங்கனியா புரிஞ்சிச்சா அப்படிலாம் அந்த கண்ணனாக வந்தது காரணத்தோடு உதித்தது இதெல்லாம் தெரியுமா, இதெல்லாம் உண்மையான ஒரு மந்திரம் இருக்குது, அது உனக்கு புரிஞ்சிச்சா. உள்ளதோ புறம்பதோ உயிர் ஒடுங்கி நீண்டிடும் மெல்ல வந்து கிட்டினீர் வினைவினேனும் என்கிறீர் உள்ளதும் புறத்ததும் ஒத்தபோது நாதமாம் கள்ள வாசலை திறந்து காண வேணும் மந்திரம். இந்த வாசல் கள்ள வாசல், அந்த வாசலை திறந்து பார்க்கணும். உள்ளதோ புறம்பதோ உயிர் ஒடுங்கி, உயிர் உள்ள அடங்கிறதா வெளியிடுதா. மெல்ல வந்து கிட்டினீர் விளைவு வேணும் என்கிறீர். கிட்ட வந்து அதை வந்து கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கும். உள்ளதும் புறம்பதும் ஒத்தபோது நாதமாய் கள்ள வாசலை திறந்து காண வேண்டாம். கள்ளத்தனமான ஒரு வாசல் இருக்குது, யார் வேணால் உள்ளே வந்து வெளியே போகலாம். அந்த மாதிரியான ஒரு வாசல் ஒன்று இருக்குது. அந்த வாசலில் திறந்து நீங்கள் அந்த மந்திரத்தை காண வேண்டும். ஆற வைத்து பூதமாய் அளவிடாத யோனியும் பாரமான தேவரும் பழுதில்லாத பாசமும் ஓரநாத அண்டமும் உலகலோக லோகமும் சேர வந்து போயிருந்து தேகம் ஏது செய்யுமே. ஆற வைத்தது பூதமாய் அளவில்லாத யோனியும் பாரமான தேவரும் பழுதில்லாத பாசமும் ஓரநாத அண்டமும் உலகலோக லோகமும் சேர வந்து போயிருந்து தேகம் எது. எல்லாத்துக்குமா எல்லா உலகத்துக்குமா இருக்கிற ஒரு தேகம் எது, அதை நீங்கள் அதை சொல்லுங்களேன், அது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறேன். 760வது பாட்டு பாருங்கள், பகிருங்க, கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இறைவன் எப்போதும் நம்ம பக்கம். வேறொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் நான் பார்க்குறேன்.